உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இன்னும் ஓரிரு வாரங்களில் இயங்கு நிலையை அடையக்கூடிய வகையில் யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகத்துக்கு பணிகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் தை மாதம் 31ஆம் தேதி இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்படும் என்ற அறிவித்தலை விடுத்திருந்தார். இதன்போது கடவுச்சீட்டு அலுவலகத்துக்காக மாவட்ட செயலகத்தில் ஒதுக்கப்பட்ட இடத்தையும் அவர் பார்வையிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்து அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க, உதய கம்பன்பில்லா மற்றும் நாமல் ராஜபக்ச ஏன் பதட்டமடைந்து பல கருத்துக்களை வெளியிடுகிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வாரம் இலங்கை மற்றும் ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்யும் ஆணைக்குழுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆணைக்குழுவின் முன்னிலை ஆகுமாறு முன்னாள் ஜனாதிபதியிடம் கோரப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 3 பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இயற்கையின் சமநிலையை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொருவரும் தங்களால் புரிந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிய வந்துள்ளது. கல்வியின் மூலம் பெண்களின் மேம்பாடு என்ற கோட்பாட்டுடன் இந்த பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகின்றது. இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட 4.7 கோடி ஆண்டுகள் பழமையான பாம்பு ஒன்று குஜராத்தில் கட்ச கடற்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டு படிவங்கள் உலகின் மிகப்பெரிய பாம்பின் கதையில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நேட்டோ அமைப்புக்கு எதிராகவும் மக்கள் திரட்டு பேரணி நடத்திய சம்பவங்கள் ஜெர்மனியில் நடந்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமையன்று ஜெர்மன் நகரமான மியூனிக்கில் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் நேட்டோ அமைப்புக்கு எதிராகவும் உக்ரைன் ஜெர்மனிக்கு உதவுவதற்கு எதிராகவும் பேரணி நடத்தியிருந்தார்கள். உக்ரைன் ரஷ்யா போர் 4ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிற நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான அமைதி முயற்சிகள் இழுபறியாக தொடர்கின்ற நிலையில் உக்ரைனுக்கு நேரடி போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புடின் அறிவித்துள்ளார். ஈரானுடன் வர்த்தக பரிவர்த்தனையில் ஈடுபடுவதற்கு குற்றஞ்சாட்டி சீன எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் கப்பல் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா தடைகள் விதித்துள்ளதை வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. கோவிலை சூறையாடி காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நுழைவு வாயிலுள்ள தூண்களில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களை எழுதிவிட்டு சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவுடன் பொருளாதார ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் உலக நாடுகள் கடுமையாக எதிர்ப்பதாக சீனா பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாப்பரஸ் பிரான்சிஸ் நேற்றைய தினம் காலை காலமானார் என்று வத்திகான் கேபர்லெங்கோ கார்டினல் கெவின் பெரெல் அறிவித்திருந்தார். அண்மையில் கடுமையான நிமோனியா பாதிப்பின் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் கேமர்லெங்கோ கார்டினல் பெரல், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸின் மரணத்தை நான் மிகுந்த வருத்தத்துடன் அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் நேற்றைய தினம் பாப்பரச பிரான்சிஸ் எமது தந்தையின் வீட்டுக்கு திரும்பினார் என்று வத்திகான் தொலைக்காட்சி காணொலியில் அறிவித்திருந்தார். பாப்பரச பிரான்சிஸ் தனது பதவி காலத்தில் பெரும் பகுதியை அமைதிக்கான வேண்டுகோள் விடுப்பதற்காக அர்ப்பணித்திருந்தார். உலகளாவிய ரீதியில் உயிர்த்த ஞாயிறு தினம் கொண்டாடப்பட்ட நிலையில் வத்திகானில் இடம்பெற்ற ஆராதனைகளிலும் பங்கேற்றிருந்தார். இதன்போது தனது செய்தியை வெளியிடும் போது காசா முதல் சகல் வரை அனைத்து வன்முறைகளும் முடிவுக்கு வர உர்பி எட் ஒர்பியில் பிரார்த்தனை செய்திருந்தார். மேலும் அவரின் செய்தி, என் நம்பிக்கையில் கிறிஸ்தின் உயிர்த்தெழுந்தார் என்று அறிவித்த போப் பிரான்சிஸ் விசுவாசிகள் தங்கள் பார்வையை காலியான கல்லறையின் பக்கம் திருப்புமாறு அழைப்பு விடுத்திருந்தார். தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் 25 வயதுக்குள் அதிக ஆட்ட நாயகன் விருதுகளை வென்ற விராட் கோலியின் சாதனையை சுப்மன் கில் முறியடித்திருந்தார். ஆட்ட நாயகன் விருதையும் அவர் வென்றார். இது அவரது 12வது T20 போட்டியின் ஆட்ட நாயகன் விருதாகும். சவுதி புரோ லீக்கில் அல் நசார் அணி 1-2 என்ற கோல் கணக்கில் அல் கியாடிஸ்கியா அணியிடம் தோல்வியுற்றது.
பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் கராச்சி கிங்ஸ் அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் பெஷாவர் சல்மியை வீழ்த்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.